அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். நூலினி பதிப்பகம் மற்றும் கவிச்சிறகுகள் இணைந்து வழங்கக்கூடிய திறனாய்வு களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சி திறனாய்வு களம் 3. இன்று திறனாய்வு செய்யப்பட இருக்கும் நூல் கண்ணாடி வேண்டாமே பாப்பா. பாவேந்தர் அவர்களின் இளையோர் ஆத்திச்சூடி. அதற்கான சிறார் கதைகள். நூலாசிரியர் நெல்லை அன்புடன் ஆனந்தி ஆகிய நான். இந்த நூலின் பதிப்பகம், அதாவது இந்த நூலை வெளியிட்ட பதிப்பித்த பதிப்பக உரிமையாளர் மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நூலினி பதிப்பகம் மற்றும் லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பகத்தின் உரிமையாளர். அவருக்கும் இந்த நேரத்தில் அன்பான வரவேற்பை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நூலை திறனாய்வு செய்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர், அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தனி நிகழ்வு வைக்கும் அளவிற்கு தன்னுடைய தமிழ் பணியை தொடர்ந்து தமிழ் தாய்க்காக தொண்டாற்றி வருகிறார் திரு பாலநேத்திரம் அவர்கள். கவிஞர் திரு பாலநேத்திரம். இவருடைய நூல்கள் என்று பார்த்தால் 5 நூல்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறார். மரபின் கவிதைகள், அதாவது மரபு கவிதைகளில் 4 நூல்கள். இவருடைய முதல் நூல் முக்கூடல் வெண்பா என்ற அருமையான ஒரு நூல். அவருடைய நண்பர்கள் இருவர்களுடன் சேர்ந்து, அதாவது நெல்லை அன்புடன் ஆனந்தி மற்றும் செந்தில்குமார் பழனிசாமி அவர்களோடு இணைந்து இந்த நூலை அவர் ஆக்கம் செய்திருக்கிறார். அடுத்ததாக இவர் உருவாக்கியது மரபு கவிதைகள் என்று சொல்வதை போல தமிழரின் மரபை போற்றுவது வாழ்த்தும் குணம். அப்படி ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினால் இவர் வாழ்த்தி வரைந்த கவிதைகளை உணர்வின் மனம் என்ற பெயரில் ஒரு நூலாக்கம் செய்திருந்தார். இப்பொழுது ஹேட்ரிக் வெற்றி என்று சொல்வார்கள். அதாவது ஒரே சமயத்தில் 3 நூல்களை வெளியிடுவது என்பது பெரிய சாதனைதான். அதுவும் 3 நூல்களுமே சிறப்பான மரபு கவிதைகள் நூலாக வெளியிட்டிருக்கிறார். விரைவில் அவருடைய நூல் வெளியீடு நடைபெற இருக்கிறது. பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவரை நாங்கள் மிச்சிகனில் ஸ்லேடை கவிஞர் என்று சொல்வதுண்டு. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை கவித்துவமாகவே இவர் கையாளுவார். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இவருக்கு கவிதை புனைவதில் ஆர்வமும் மட்டுமல்லாமல் அதை செவ்வனே செய்து வருகிறார். இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக நூலாக்கப்பணி நடந்து வருகிறது. தமிழமுதம் என்ற ரேடியோ வைத்து அதை சிறப்பாக தன்னுடைய மனைவி விஜி அவர்களுடன் இணைந்து அதை செய்து வந்திருக்கிறார். இங்கே மிச்சிகன் தமிழ்ச்சங்கம் மட்டுமல்லாமல் பல நிகழ்வுகளிலும் தன்னுடைய நடுவராக, குழந்தைகள் நிகழ்ச்சிகளில் நடுவராக இது போன்ற தமிழ் பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். பாலநேத்திரம் அவர்கள் கண்ணாடி வேண்டாமே பாப்பா நூலை திறனாய்வு செய்ய வருகிறார். வருக பாலநேத்திரம் அவர்களே. வணக்கம் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களே, கன்னிக்கோவில் ராஜா அவர்களே, இந்த வாய்ப்பு தந்த நூலேணி பதிப்பகத்திற்கும் கவிச்சிறகுகள் அமைப்புக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடைய நீண்ட நாள் நண்பர், என்னுடைய நெய்பர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுடைய புத்தகத்தை திறனாய்வு செய்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்ணாடி வேண்டாமே பாப்பா, அந்த அந்த இது வந்து கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் அது பல குழந்தைகளுக்கான புத்தகங்களை வெளியிட்டு அதுல ஒரு சிறந்த விருதுகளும் வாங்கியிருக்கிறார். நிறைய கவிதைகளும் படைந்திருக்கிறார். குழந்தைகளுக்காக நிறைய படைத்திருக்கிறார். அவரை போலவே ஆனந்தி அவர்களும் குழந்தைகளுக்காகவே நிறைய படைத்திருக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து இது கொடுத்திருப்பது, அதுவும் லேட்டஸ்டா அவருடைய அத்தனை திறமைகளும் உழைப்பும் இதில் தெளிவாக தெரிகிறது. முதலில் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை பற்றி சொல்கிறேன். இவர் கவிதை நூல்கள் 8, தன்முனை கவிதைகள் 7, அப்புறம் சிறார் இலக்கியம் 6, இவர் தொகுத்த நூல்கள் 15, அப்புறம் கட்டுரை, அதுக்கு மேலும் இதழ் பணிகள் நிறைய செய்து வருகிறார். இவர் வாங்கிய விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டம் தமிழ்நாடு இணைவும் நிறுவனம் தந்திருக்கிறார்கள். அதற்கு மேல் இவர் வாங்கியிருக்கிற பட்டங்களை சொன்னா அதுவே ஒரு நிகழ்வுக்கு வந்துவிடும். மூவா திருக்குறள் மன்றம் வழங்கிய சமுதாய சிற்பி, அப்புறம் ஃபெட்னால வாங்கியிருக்கிறார். கவிஞர் பேரவை வாங்கிய கவிஞர் சுரதா விருது, முத்தமிழ் திலகம் என்கிற பட்டம், தமிழ் அமெரிக்கா டிவி, இது போன்ற பல விருதுகளுக்கு. அதுவும் சில பேருக்கு விருது வாங்குவாங்க, இவங்க இவங்களுக்கு டிசர்விங்கா அவங்களுக்கு கொண்டு கொடுக்கறது. இந்த விருதுகளும் போதாது என்று எல்லாரும் நாங்கள் நினைக்கும் அளவுக்கு அவர் இன்னும் மேன்மேலும் விருதுகள் வாங்க வேண்டும். அவர் தன்னுடைய முனைப்புகளை போட்டு குழந்தைகள் மேல அன்பு செலுத்துவார். இவர் பெயரிலேயே நெல்லை அன்புடன் ஆனந்தி என்று வைத்திருக்கிறார். அதில் பார்த்தால் அந்த தலைப்பும் குழந்தைகளுக்கு ஒரு பிடிப்பு வர்ற மாதிரி ஒரு தலைப்பு. அதுல அந்த கண்ணாடி வேண்டாம் பாப்பா, டாக்டர் என்றாலே கொஞ்சம் பயம் இருக்கும் என்பார்கள். ஆனால்
அதை கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் வடிவமைத்திருப்பது பார்க்கும்போது அந்த குழந்தைகள் அன்பாக அது என்ன என்பதை தலைப்பை அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி உள்ள இருக்கிற படங்களை பத்தி அப்புறமா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இது முதல்ல இந்த புத்தகத்தை டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர்மாங்க. ஆனா புக்கோட கவரை வச்சுதான் புக்கை ஜட்ஜ் பண்ணுவாங்க எல்லாரும். அது மாதிரி பார்க்கும்போது இந்த கவரே ரொம்ப அமக்கலமா இருக்கு. அதோட பின்னால அவர் ஆனந்தி அவர்களின் போட்டோவையும் போட்டு அழகா அந்த குறிப்புகள் சிலர் கொடுத்த பாராட்டுரைகளையும் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா அருமையா இருக்கு. இது வந்து சுருக்கமா குழந்தைகளுக்கு வேணும்னா அதுல வந்து நல்ல கொஞ்சம் ஃபாண்ட் பெரிய சைஸ்ல கொஞ்சம் இருக்கணும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கணும். அதெல்லாம் கன்னிக்கோயில் ராஜா கிட்ட சொல்லவே வேண்டாம். அவருக்கு அத்துப்படி ஆகிவிட்டது. அதை அழகா தொகுத்து கொடுத்திருக்காரு. அதை படிக்கிறதும் ஈஸியா இருக்கு. அதே மாதிரி ஆனந்தி அவர்கள் எழுதியிருக்கும் நடை, அதுவும் ஒரு எளிய நடை, குழந்தைகளுக்கும் புரியிற நடை, அதையும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதுல ஒன்னே ஒண்ணு சொல்லணும். இந்த இந்த கண்ணாடி வேண்டாமே பாப்பா என்பது 7 கதைகள் அடங்கி இருக்கு. சுருக்கமா 7 கதைகள் எடுத்து அழகா சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் எழுதிய புதிய ஆத்திச்சூடி அதுல இருந்து எடுத்து 7 ஆத்திச்சூடியை எடுத்து கதைகளா புனைந்திருக்கிறார். பாரதிதாசனை பத்தி இந்த சமயத்தில் நம்ம நினைவு கூறணும். அவர் வந்து 1891 ஏப்ரல் 29 1964 ஏப்ரல் 21 வரை வாழ்ந்தவர். பாரதியாரையே தன்னுடைய குருவாக நினைத்து அவருடைய வளர்ப்பில் வளர்ந்தவர். அதனால தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். 1946 அவர் 84 அடி கொண்ட ஆத்திசூடி வழங்கினார். அதை வந்து எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கும் பயிலும் விதமாக 1963 88 அடிகள் கொண்ட புதிய ஆத்திசூடி வழங்கினார். அந்த புதிய ஆத்திசூடியிலிருந்து 7 எடுத்து இவங்க வழங்கியிருக்காங்க. அவர் வந்து நிறைய கவிதைகள், கட்டுரைகள், திரைப்பட பாடல்கள், சாகித்ய அகாடமி விருது, தபால் துறை ஸ்டாம்பு, இது மாதிரி நிறைய அவருக்கு கௌரவங்கள் கிடைத்திருக்கிறது. அவருக்கு வந்து புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை ஈவேரா பெரியார் அவர்கள் வழங்கினார். இது மாதிரி நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் சொத்து என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட புரட்சி கவிஞர். அவரை வந்து நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் எடுத்து அதை குழந்தைகளுக்கு எடுத்து செல்லும் பாங்கு, அதுதான் இப்போ இந்த புத்தகத்தோட தனித்திறமை. இது வந்து 3வது புத்தகம். ஏற்கனவே கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் ஒரு புத்தகம் இது மாதிரி போட்டிருக்கிறார். இன்னொருவரும் அது மாதிரி போட்டிருக்கிறார். இது வந்து அதுல இதே பதிப்பகம் அதுல சம்பந்தப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கதைகளுக்கு இப்போது வருவோம். இந்த கதைகள்ல இதுல சில மாந்தர்களை வைத்தே கதை புனைந்திருக்கிறார். அது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் குழந்தைகளுக்கு மனதில் வைத்துக் கொள்ளும் மாதிரி கதாபாத்திரங்களை ரொம்ப குழப்பி ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை கொடுத்தா அவங்களுக்கு கதை மனசுல நிற்காது. அவங்களுக்கு குழம்பி போயிடுவாங்க. அதனால சில கதாபாத்திரங்களை கொடுத்து எளிமையா கதையை புனைஞ்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமானது. அப்புறம் இதுல வந்து அனைவரும் உறவினர் அப்படிங்கிற ஒரு முதல் எடுத்துக்கலாம். அதுல எடுத்துட்டா அவங்க வந்து எல்லாருமே நமக்கு உறவினர் தான் அப்படிம்பாங்க. அது ஏன்னா அது வந்து இந்த ஜாதி மத பாகுபாடு எவ்வளவுதான் ஒழிச்சாலும் இந்த வீட்டுல மூட்டைப்பூச்சி கூட ஒழிஞ்சிரும். வீட்டுல காக்ரோச் எல்லாம் போயிடும். பெட் பக்ஸ் எல்லாம் கூட போயிடும். எலிகள் கூட தொல்லை போயிடும். ஆனா இந்த ஜாதி ஒழியாது போல இருக்கு. நம்ம அதுக்காக இப்ப கூட ஒரு நடிகரை பார்த்திருப்பீங்க. அவர் வந்து நான் எந்த ஜாதி மதத்தையும் சார்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போய் போராடுறாரு. அந்த மாதிரி எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்னுடைய தந்தையார் சொன்னார், ஜாதி இனம் மதம் இல்லாம போடணும். அது நான் பதில் என் பையனுக்கு சொல்ல மாட்டேன்னு. இல்ல சார், இப்ப நீங்க சொல்லிடுவீங்க. அப்புறம் நீங்க அவனுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்லி ஏதாவது சலுகை வாங்கிடுவீங்க. அதுக்காக நீங்க இப்பவே போடுங்க அப்படின்னு சொல்லி ஜாதியை இறுக்கி போட்டுனாங்க. அந்த மாதிரி ஜாதியை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அதை வந்து இப்போ இன்னொன்னு ஒரு புதுசு ட்ரெண்ட் நம்ம பாக்குறோம். அதுல வந்து இந்த நம்மள மாதிரி நடுவுல மாட்டின்னு முடிக்கிறவங்க, இந்த நடுத்தர வயதில் இருப்பவர்கள் அம்மா அப்பாவையும் திருத்த முடியாம நம்மளுடைய குழந்தைகள் ரொம்ப வெறித்தனத்தோட இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டின்னு முடிக்கிறோம். அதை பார்க்கும்போது சில சமயம் நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத கூட பேர பசங்க ரொம்ப அனாயாசமா சொல்லிட்டு போறாங்க. அதை இந்த கதையில அழகா பார்க்கலாம். அந்த அந்த ஜாதி இனம் பாகுபாடு படுத்தும் அந்த பாட்டிய நேர போய், பாட்டி நீ பண்றது தப்பு, இது எனக்கு பிடிக்கல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா அந்த குழந்தை சொல்லிட்டு போயிடுது. சில சமயம் அதுதான் எஃபெக்டிவாவும் இருக்கு. அந்த பாட்டிகள்லாம் அதுல திருந்துறாங்க. நம்ம அவ்வளோ சொல்லியும் திருந்தாதவங்க அதுல திருந்துறாங்க. அதை வந்து ரொம்ப அழகா, அதை வந்து படங்கள் எல்லாம் கூட ரொம்ப அழகா அந்த
தின்பண்டங்களை கொண்டு வரத, அந்த இது இன்னும் முக பாவங்கள்லாம் கூட அவ்வளவு தத்ரூபமா அழகா போட்டிருக்காங்க. அது ரியலி பாராட்டுக்குரியது. அப்புறம் அடுத்தது அழுபவன் கோழை. இது வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். திறமைசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேணுங்கிற ரெகக்னிஷன் கிடைக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவங்க பயந்தாங்கொலியா இருப்பாங்க. தனக்கு வேணுங்கிற ப்ரமோஷன் கேட்க மாட்டாங்க. தனக்கு வேணுங்கிற ஜாப கேட்க மாட்டாங்க. தனக்கு அநீதி கிடைக்கும்போது வாயை பொத்திட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே அழுவாங்க. அதுல தான் புல்லியிங் நிறைய நடக்கிறது. அது மாதிரி பார்க்கும்போது அந்த அழுபவன் கோழை அப்படிங்கிற பாரதிதாசனோட இதை எடுத்து அந்த பசங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்க. ஆனா அந்த ஒருத்தன் இன்னொருத்தரை நம்பி இருக்கான். அதுல அவன் கோழையாகி அவன் அழுதுடுறான். அப்படி அழக்கூடாதுன்னு அந்த நண்பன் எடுத்து சொல்லி அவனுக்கு அவனை திருத்துறான். அது ரொம்ப அழகா, அதாவது நட்பின் பரிமாணத்தையும் உணர்த்துது. அதே சமயத்துல அது சொல்றவங்க சொன்னா அந்த கோழையை கூட தைரியசாலி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி சபதம் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுல சொல்லுவாங்க, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லும்போது, படைத்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா அப்படிம்பாங்க கண்ணதாசன் வரிகள். ஆனா படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரத்தோட மகிமையை சொல்லுவார். அது மாதிரி அந்த வீரம் என்பது ஒரு மிக முக்கியமானது. எப்படி படிப்பும் செல்வமும் இன்றியமையாதோ அதே போல வீரமும் இன்றியமையாது. அதை இந்த கதை ரொம்ப அழகா சொல்லி நல்லா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு என் பையன் சொன்னான், அவனோட கலீகு டிஸ்னில தனக்கு வேணுங்கிற ப்ரொமோஷனை கேட்டு வாங்காம அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. இவன் சொல்றான், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா தைரியமா தனக்கு உரிமையானதை கேட்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இன்னைக்கும் நிறைய பேர் கோழைத்தனத்தினால தனக்கு உரிய ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்காங்க. அதனால இது நம்ம எல்லாருக்குமே இந்த கதை பொருத்தமானது. அடுத்ததா எதையும் ஊன்றிப்பார். இது வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கமான கருத்து தான். அதாவது திரைப்படங்கள்னால நல்லதா கெட்டதா அப்படிங்கும்போது, அப்புறம் அரேஞ்ச்டு மேரேஜ் பெட்டரா, லவ் மேரேஜ் பெட்டரா அப்படிலாம் பார்க்கும்போது, இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் நம்ம விவாத மேடைகள் அதெல்லாம் வரும்போது எல்லாம் ஊன்றி எல்லாரும் பேசும்போது அது சுவையா இருக்கு. அதனால எந்த தரப்பை எடுத்து நம்ம வாதிட்டாலும் அதுல ஊன்றி அதை ஆராய்ந்து அதை செய்யறதுங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த இது வந்து இந்த இந்த கதை ரொம்ப அழகா சொல்றது. இத வந்து அதுவும் அதே இதுல இன்னொன்னு இப்ப சொல்லணும். இந்த டயத்துல தான் சொல்லணும். ஒவ்வொரு கதையையும் ஒரு வயதுக்கு வந்தவர்களை வச்சு கதை புனைந்து அதை வச்சு அறிவுரையா குழந்தைகளுக்கு சொல்லல. அந்த குழந்தைகளையே கதாபாத்திரங்களா வச்சு அவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை வச்சு அதை வச்சு கதை புனைந்திருக்காரு. அது வந்து நெல்லை அன்புடன் ஆனந்திக்கு பாராட்டுக்குரிய விஷயம் அது. ஏன்னா அந்த குழந்தைகள் அப்பதான் அதோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஓ, எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி தான் தைரியசாலி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அவன் இப்படித்தான், அவன் நல்லா படிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அது வந்து கிளிக் ஆகும். ஸோ இவர் வந்து தன்னை வந்து அப்படியே அந்த மாணவர்கள் இளைஞர்கள் உலகத்துக்குள்ள ஒன்றை வச்சு அவங்க வாயாலேயே பேச வச்சு அழகா கொடுத்துருக்காரு. அது வந்து நெஞ்சில போய் பதிகிற மாதிரி அழகா இருக்கு. அப்புறம் வந்து இதுல வந்து என்னன்னா குழந்தையோட மனோபாவத்தை புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அது வந்து கதைகளை வந்து ரொம்ப வளவளன்னு எடுத்துன்னு போல, ரொம்ப சுருக்கமாகவும் போல. ரொம்ப சுருக்கமா போயிட்டா என்னாகும், அவங்களுக்கு புரியாது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் மண்டையில ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் இங்க இருக்கா, இன்னொருத்தர் இங்க இருக்கான்னா அவங்க 2 பேரும் இப்படி வரும்போது அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். அந்த அவகாசத்தை கதையில கொடுத்துருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் போறதுல ரொம்ப அழகா இருக்கு. எடுத்துட்டு போற அந்த மொழியும் எவ்வளவு அழகா இருக்குன்னா, சில சில ஆங்கிலம் கலந்த சொற்கள் வந்திருக்கு. அது சில தமிழ் பிரியர்கள் அதை கொஞ்சம் குத்தமா பார்ப்பாங்க. கொஞ்சம் ஆங்கிலம் கலக்காம எழுதியிருக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போக வேண்டியிருக்கு. மக்களுக்கு போய் டிவி பார்க்காத என்று சொன்னா புரியுது, தொலைக்காட்சியை பார்க்காதன்னு சொன்னா அதுல ஒரு பாதி பேர் என்னன்னு தலையை சொரிஞ்சுன்னு போயிடுறாங்க. அது மாதிரி அங்கங்க ரொம்ப மினிமமா ஒரு சில வார்த்தைகள் தான் ஆங்கிலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தமிழ்லயே எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து நான் ரொம்ப தமிழ் விரும்பி, தமிழ் பிரியன், தமிழ் ரேடியோலாம் நடத்தியிருக்கேன். இந்த சேலஞ்ச் நல்லாவே தெரியும். நான் கூட என்ன பண்ணுவேன், ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அது தமிழ் வார்த்தையும் அதில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தமிழுக்கு கொண்டு போற மாதிரி பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் எழுத்தாளருக்கும் பேச்சாளர்களுக்கும் ஒரு பெரிய சவால். அதை ரொம்ப மிக அருமையா செஞ்சிருக்காங்க. இதை குத்தோன்னு பார்க்கணும்னா குத்தோன்னு சொல்லலாம், சில ஆங்கில வார்த்தைகள் வந்திருக்குது. ஆனா மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற குறிக்கோளை பார்க்கும்போது, அதோட பர்பஸை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப அழகான பேலன்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து உள்ளதை பேசு. இது வந்து குழந்தைகள்கிட்ட சில சமயம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, குழந்தைகளுக்கு அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை.
அவங்க கிட்ட சில குணங்கள் நல்லாவே இருக்கு. பாகுபாடு தெரியாது, ஜாதி மத பேதம் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அவங்க எல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல அடல்ட் சொல்லி கொடுத்து கோச்சிங்ல தான் அந்த கெட்ட பழக்கங்களை கத்துக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த உண்மையை பேசுன்னு சொல்றது எனக்கு சிரிப்பு வருது. பொய் பேசாதேங்கிறது சொல்றது பெட்டர். ஆனா நெகட்டிவா எதுவும் சொல்ல வேண்டாம், பாசிட்டிவா சொல்லலாங்கிறதுனால சொல்றாங்க. பட் இது வந்து மோர் அடல்ட்டோட ப்ராப்ளம். அந்த உண்மையை அதை எப்படி பேசணும், அதை பேசாம இருந்தா மற்றவங்களுக்கு என்ன சங்கடங்கள் வருது, அதை அந்த குழந்தையோட நேர்மையான மனநிலையை வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை வச்சே இன்னொரு ஒரு புக்கே ஆனந்தி அவர்கள் போடணும்னு எனக்கு ஒரு விண்ணப்பம். ஏன்னா காந்தி என்ன பண்ணியிருக்காரு, அவரோட சுயசரிதைக்கு மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சத்திய சோதனைன்னு வச்சிருக்காரு. உண்மையை சொல்றதுல என்னப்பா சோதனை, அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு நான் யோசிச்சேன். அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுல உண்மையை சொல்ல வந்தா, உனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை சொல்லு, தெரிஞ்ச இந்த உண்மையை சொல்லாத, எனக்கு அதுல தொல்லை வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்ல விடாம அமுக்குவாங்க. அதுவும் பொய் தான். அப்புறம் இந்த உண்மையை நீ அவன் இருக்கும்போது சொல்லாத, அவன் இல்லாத போது இதை சொல்லு அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த உண்மையை நீ சொல்றத யாருன்னு குறிப்பிட்டு சொல்லாம ஒரு சூசகமா சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி உண்மை விளம்புதல்ல ஒரு 7 வகை 8 வகை எடுத்துட்டு போயிடலாம். அது மாதிரி அது ஒவ்வொன்னையும் சொல்லி மக்களுக்கு நீ எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ அதை திரிச்சு பேசினா அது உண்மை இல்லை அப்படின்னு ஆயிடும். அப்படி இருக்கும்போது இந்த இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உண்மையே பேசு. அதுக்கப்புறம் அடுத்த இன்னும் 2 கதைகள். இதுல இரவினில் தூங்கு. இரவினில் தூங்கு அது ரொம்ப 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 இந்த காலத்துல டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள். அது என்னன்னா ஸ்கிரீன் டைம் அப்படின்னு பாக்குறோம், டெக்னாலஜின்னு பாக்குறோம். அந்த அரசியல்வாதிகளும் சரி, சட்டசபைகளும் சரி, அரசாங்கங்களும் சரி, அதை தடை பண்ணலாமான்னு பாக்குறாங்க. தடை பண்ணா மற்ற சோசியல் நெட்வொர்க்கிங் போயிடுமான்னு பாக்குறாங்க. குழந்தைகளுக்கு சமூக இதுவும் வளர்ச்சி இருக்கணும்னு பாக்குறாங்க. அதுபடி பார்க்கும்போது எல்லாத்துலயுமே இப்போ அபரிமிதமா இருக்கிற இந்த காலத்துல எல்லாத்தையுமே அளவோட சாப்பிட்றது முதற்கொண்டு, எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து, தூக்கத்துல இருந்து எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்பர் பட்ஜெட் போட்டு அந்த அந்த அளவுக்குள்ள இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த காலத்துல தேவையா இருக்கு. அதுபடி பார்க்கும்போது தூக்கம் எவ்வளவு இன்றியமையாது அப்படின்னு சொல்லி அதை அதுக்கு கண்ணாடி வேண்டாமே பாப்பா அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கிரீன் டைமை குறை, தூக்கத்தை அதிகப்படுத்து, பண்ணினா உனக்கு கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நல்லா ரொம்ப அழகா குழந்தைக்கு எடுத்து சொல்றாங்க. அதை ஆனா இன்னும் இது இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இவரோட நான் கடைசியில சொல்றேன் அதை. சரி, அடுத்த கதை ஒற்றுமை வெல்லும். ஒற்றுமை வெல்லும் நம்ம பார்த்திருக்கோம். அது சில சின்ன வயசுல சில கதைகள்லாம் இருக்கு. ஒரு அப்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு பேக் ஆஃப் இது கொடுப்பாரு, வுட்டை கொடுப்பாரு. அதை கொடுத்து எல்லாரையும் உடைக்க சொல்லுவாரு. எவனாலையும் உடைக்க முடியாது. ஆனா அதை பிரிச்சு பிரிச்சு 5 பாகமா கொடுத்துட்டு 5 பசங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப ஈஸியா உடைச்சிருவாங்க. அது மாதிரி நீங்க ஒத்துமையா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த ஒற்றுமையை சொல்ற கதைகள் நிறைய இருக்கு. அதுல இங்க இந்த இவர் அமைச்சிருக்கிற கதை நல்ல நட்பின் சவாலை வச்சு, நட்பை வச்சு சமூக ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் அதை பத்தியும் சொல்லி, அதாவது இது ரொம்ப ரொம்ப வெரி நுவான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எனக்கும் அந்த மாதிரி நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக இதுல இருப்போம், நிலையில இருப்போம். அப்படி இருக்கும்போது நண்பனுக்கு நான் மட்டும் இது ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், என் நண்பனுக்கு அவங்ககிட்ட பைசா இல்லை, நான் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு அப்படிம்பாங்க. அதை அந்த நண்பன் பொலைட்டா இல்லை வேண்டாம், இதுக்கு பழகிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது, ஆனா நட்பும் வேணும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு பகிரணுங்கிற எண்ணமும் இருக்கும். இதெல்லாம் நட்புல வர்ற சவால். அதை ஸ்கூல் ஏஜ்ல அதை அந்த பக்குவத்தோட அதை அணுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவால். அதை அந்த அதாவது அந்த பசங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த அழகா ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுல இப்பதான் இன்னொன்னு சொல்ல வரேன். என்னன்னா ஒவ்வொரு கதையிலையும் அந்த கதையோட முக்கியமான ஒரு தாக்கம் இருக்கு. அதாவது ஒற்றுமைனா ஒற்றுமை, இரவினில் தூங்குனா இரவினில் தூங்கு, அந்த மாதிரி இருக்கும்போது, ஆனா ஆனந்தி அவர்கள் எழுதியிருக்கிறதுல அந்த ஒரு தத்துவத்தை சொல்ல வரும்போதே அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி, இல்ல மருந்து வாழைப்பழத்துல வச்சு கொடுக்குற மாதிரி அதை சுத்தி அதாவது ஒற்றுமை வெல்லும் அப்படின்னு சொல்லும் போதே சமூக ஏற்றத்தாழ்வையும் கொஞ்சம் சொல்லி, அப்புறம் நட்போட பலம் என்ன அப்படிங்கறது அதையும் சொல்லி, அதாவது பலதரப்பட்ட கருத்துக்களை
ஒன்னா அந்த கதையில சொல்லும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய நம்மளால நிறைய சொல்ல முடியுது. ஒரு கதையில நிறைய கருத்துக்களை சொல்ல முடியுது. பசங்களுக்கும் அந்த மற்ற கருத்துக்களை சொல்லும்போது அதை வந்து ஒரு கருவியா வச்சு அவங்களோட சவால்களை சமாளிக்கவும் முடியுது. நிஜமான வாழ்க்கையில எனிவே எல்லாமே கலந்துதான் வரும் அப்படிங்கிற அந்த மெசேஜையும் கொடுக்குது. ஸோ அதனால இது எல்லாமே ஒரு நிதர்சனமான ஒரு சூழலை கொடுத்து, நிதர்சனமான ஒரு மொழியையும் கொடுத்து, நிதர்சனமான ஒரு வழக்கு மொழியையும் கொடுத்து, ரொம்ப எல்லா விதத்திலையும் ஒரு முற்று பெற்ற ஒரு நூல். அதுபடி பார்க்கும்போது இந்த 7 கதைகளும் ரியலி சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா அருமையாக புனைந்திருக்காங்க. இதுல என்னன்னா, இது சொல்ல போனா அந்த படங்கள் எல்லாம் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கதைக்கும் ஏத்த மாதிரி ரொம்ப பொருத்தமான படங்கள். அதை வந்து வடிவமைச்சதுக்கு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கோ இல்ல வரைந்த ஓவியர்களுக்கும் நம்ம மனமார்ந்த பாராட்டுகள். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அச்சு கோர்த்திருப்பது நிஜமாவே உலகத்தரம் அது. அப்புறம் வந்து இதுல வந்து வளவளக்காம விறுவிறுப்பா சுருக்கமாக அமைந்த கதைகள். அதனால குழந்தைகளுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. இன்னும் சொல்ல போனா குழந்தைகளை விட இப்ப அடல்ட்டுக்கு போர் அடிக்க கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா அவங்க தான் படிச்சுட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதனால அதுவும் இருக்கு. குழந்தைகளை மனசுல வச்சு எழுதினாலே அடல்ட்டுக்கு அது ஈஸியாவே ஆயிடும். அதனால அதுவும் நம்ம கவர் பண்ணிடுறோம். அதனால இந்த இதுல வந்து இன்னும் எப்பவுமே ஒன்னே ஒண்ணு உண்டு. ஒருத்தர் எழுதி அந்த புக்கை முடிச்சுட்டா நம்ம ஹியூமன் மைண்ட் அதோட நிற்காது. அட இவ்வளவு பண்ணியிருக்காங்க, ஏன் இதை பண்ணியிருக்கலாமே, இதையும் சேர்த்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஆசை வரும். அதுக்கு அளவே இல்லை. அது மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற என்னுடைய ஆசைகள்ல இருந்து நான் சொல்றேன் என்னண்டு. இது மூலமா இதுல வந்து பாரதிதாசன் அவர்களுடைய ஆத்திசூடியை வைத்து எழுதின கதைகள் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த பாரதிதாசனுடைய புதிய ஆத்திசூடி ஒரு 84 அதை 88 அதை வந்து ஒரு 2 பக்கத்துல அதை ஒரு அச்சிட்டு இருந்தா இந்த சாக்கில பாரதிதாசனோட ஆத்திச்சூடி என்னங்கிறத பசங்க பார்த்துக்கலாம். இல்ல ஒரு பக்கத்துல பாரதிதாசனோட வாழ்க்கை குறிப்பை ஒரு சின்னதா ஒரு பாரா கொடுத்துருந்தா அதுவும் நல்லா இருந்திருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இது என்னோட சொந்த அனுபவத்துல நான் வந்து ஸ்கூல் டயத்துல இருக்கும்போது இந்த மாதிரி புக்கை படிக்கும்போது நான் வந்து இந்த முன்னுரையை படிப்பேன், அணிந்துரையை படிப்பேன். அதுக்கப்புறம் அதுல கீழே இருக்கிறது எப்போ பிரிண்ட் பண்ணது என்ன, காப்பிரைட் யாரு, அதெல்லாம் கூட பார்ப்பேன். பார்த்துட்டு அதுல வந்து கொடுக்குற பிப்ளியோகிராஃபியை பார்ப்பேன். அருஞ்சொற்சுடர் இருந்தா அதையும் பார்ப்பேன். அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, அப்புறம் இதுக்கப்புறம் ஃபர்தரா இது பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல படிக்கணும்னா என்ன படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அது மாதிரி பார்க்குற பசங்களும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி, ஏன்னா இப்ப இருக்கு கூகுள் இருக்கு, போய் கூகுள்ல போயிட்டு பாரதிதாசன் போட்ட எல்லாம் வந்து விழப்போகுது. பட் அந்த ஒரு ஸ்டெப்பையும் குறைச்சி நம்மளே கொடுத்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக அருமையான புத்தகம் இது. இது எல்லோரும் வாங்கி இதை வந்து கிஃப்டா கொடுக்கலாம், கொடுத்து பயன்பெறணும். இதை வந்து மக்களுக்கு குழந்தைகளுக்கு பரிசா வழங்கலாம். இத அது மாதிரி அப்புறம் வந்து குழந்தைகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்டா கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதை வந்து பெற்றோர்கள் வீட்டில் ஒரு ஃபியூ காப்பீஸ் வாங்கி வச்சா நண்பர்களுக்கு அவங்களுடைய மக்கள் இதை வந்து கிஃப்டா கொடுக்கலாம், பிறந்த நாளுக்கோ அதோ. அந்த மாதிரி இது வந்து சில கிஃப்ட்லாம் கொடுத்தா நம்மள வாழ்த்துவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. அது மாதிரி புத்தகத்தை கிஃப்டா கொடுக்கறது வந்து அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. ஏன்னா சில புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டு மாத்திருக்கு. அதனால புத்தகத்தை கொடுத்தவனை எல்லாரும் ரொம்ப போற்றி பாராட்டுவாங்க. அது வந்து அது வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். மொத்தத்துல இந்த புத்தகம் மிக மிக மன நிறைவை தந்த ஒரு புத்தகம். கண்ணாடி வேண்டாமே பாப்பா, ஆத்திசூடி, பாரதிதாசன் அவர்களின் புதிய ஆத்திசூடியை வைத்து புனைந்த 7 கதைகள். சிறப்பு, மிகச் சிறப்பு. நன்றி, நன்றி. ரொம்ப அருமையான ஒரு திறனாய்வு. இப்பொழுது உங்களுடைய திறனாய்வை பற்றியும் அவருடைய சிறப்பு கருத்துகளையும் சேர்த்து சொல்ல வருகிறார்கள். நீங்க சொன்னது போல உலகத்தரம் வாய்ந்த ஒரு பதிப்பு. ரொம்ப அழகாக வடிவமைப்புன்னா நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அடித்துக் கொள்ளவே முடியாது. அவர் இப்பொழுது சிறப்புரை வழங்க வருகிறார். தங்களுடைய சிறப்பான திறனாய்விற்கு நூலாசிரியர் என்ற முறையில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ராஜா அவர்களே, இப்பொழுது கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் தன்னுடைய சிறப்புரை வழங்க வருகிறார். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு நூலை பற்றி சிறப்பா பேசி அமர்ந்திருக்கிற முனைவர் கவிஞர் பாலநேத்திரம் அவர்களுக்கு எங்களுடைய பதிப்பகம் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நூலை எழுதுவதோடு அந்த கவிஞருடைய வேலை அல்லது படைப்பாளரோட வேலை முடிஞ்சிருது. அதுக்கான உரம், அதுக்கான தண்ணி ஊத்துற வேலை வந்து தோட்டக்காரன் செய்வது போல வாசகன் செய்யணும் அப்படின்றதுதான் ஒரு பொதுவான செயல்பாடா இருக்குது. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து
நம்மளுடைய பாவேந்தர் அவர்களுடைய இந்த மாதம் வந்து நம்ம பாவேந்தர் மாதம் தான். ஏன்னா நவம்பர் 29 சரி 21 சரி அவருக்கான மாதமா இருக்கிறதுனால முழுக்கவே நம்ம வந்து பாவேந்தர் மாதமாகவே கொண்டாடலாம். அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பாவேந்தர் நிகழ்ச்சியாக நான் நினைச்சுக்கிறேன். பாவேந்தருடைய இளையரோட ஆத்திச்சூடி, இந்த ஆத்திச்சூடிகள் வந்து கிட்டத்தட்ட ஔவையார் காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நவீன காலத்திலையும் ஆத்திச்சூடிகள் தொடர்ந்து தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த ஆத்திச்சூடிகள் படைச்சிட்டே வராங்க. இதுல குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லாலிபாப் சிறுவர் உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சிருக்கு. ஏன்னா முதல்ல வந்து சிறார் நலம் தேடு கல்லை மலரடியான் அவர்கள் எழுதிய 40 ஆத்திச்சூடிகள், அதாவது பாவேந்தரோட 40 ஆத்திச்சூடிகளை ஒரு புத்தகம் போட்டோம். அந்த புத்தகம் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட சிறந்த புத்தகத்துக்கான பரிசை பெற்றது. அந்த பரிசு வந்து அவருக்கு கவிஞருக்கு மட்டுமில்ல, நம்முடைய பதிப்பகத்துக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க அந்த அமைப்புல. அதாவது பரிசகத்துக்கு பதிப்பு பண்ணதுக்காக பாராட்டு மட்டும் இல்லாமல் தொகையும் கொடுத்திருந்தாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம். அதுக்கப்புறம் வந்து 2024ல பிறர் நலம் நாடு என்னுடைய 12 பாரதிதாசனோட ஆத்திச்சூடி வச்சு ஒரு கதை நூல் எழுதிட்டு இருந்தேன். இப்ப 3வதாக கண்ணாடி வேண்டாமை பாப்பா கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுடைய 7 ஆத்திச்சூடிகள், அதாவது அவங்க வந்து 7 மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இது எதுக்காகன்னா சின்ன சின்ன புத்தகங்களா போகும்போது குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால 7 கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நூலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா ஆய்வு செய்திருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, இல்ல ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம்னா அதுல முக்கியமான பங்கு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து அதோடைய தோலோ அதோட சொத்தையான பகுதிகள்லாம் நம்ம நீக்கிடணும். கண்டிப்பா சொத்தையான பகுதிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நூலுடைய பயன்பாடு அப்படின்றது வந்து எல்லாமே சார்ந்ததுதான். ஆனா வந்து நமக்கு வந்து இப்ப அன்னப்பறவை மாதிரி நமக்கு வந்து அந்த பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்கக்கூடிய பெருமையை பெற்றவங்க வந்து வாசகர்கள் அல்லது திறனாய்வாளர்கள். அந்த விதத்துல இந்த நூலுடைய சிறப்புகளை மட்டும் இவர் சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல வந்து அவர் சொன்ன ஒரு விடயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு குழந்தைகள் எதை படிக்க வேண்டும் அப்படின்றத வந்து பெரியவங்க தான் தீர்மானம் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு இந்த புத்தகம் வேணும்னா அது உடனே வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. இந்த புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை அவங்க பெரட்டுவாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பத்தி பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. குழந்தை இலக்கியத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவியங்கள். இந்த ஓவியத்தை வந்து அவங்க குழந்தைகளுக்கு பாக்குறாங்களா இல்லையா, பெரியவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. பெரியவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஓவியம் வந்து எந்த ஒரு சிக்கலை கொடுக்கல, இது நல்லா தான் இருக்கு, குழந்தைகளுக்கு பயனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வாங்கி தராங்க. ஒவ்வொரு குழந்தைகளுமே வந்து ஒரு நூலகத்துக்கோ அல்லது வந்து புத்தக கண்காட்சிக்கோ செல்லும் போது தலைப்பை பார்த்து குழந்தைகள் வந்து புத்தகத்தை எடுக்கிறது இல்லை. தலைப்போட இந்த அட்டைப்படத்தை பார்த்து தான் அந்த குழந்தைகள் வந்து புத்தகத்தை எடுக்கிறாங்க. எடுத்து அப்படி திருப்புற போது அதுக்கு ஓவியம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த குழந்தைகள் வந்து எனக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்குறாங்க. அந்த விதத்துல இந்த கண்ணாடி வேண்டாமை பாப்பா வந்து ஜனவரி மாதம் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் நிறைய குழந்தைகள் கையில போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதுல பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. அது இல்லாம இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நூலை வந்து அவங்க முக்கியமா தன்னலம் பாராது பிறநலம் நாடுபவர் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி வரும் டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு வந்து காணிக்கை வைக்கின்றார். ஒவ்வொரு நூலையும் காணிக்கை வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பானது. இன்னொன்னு என்னன்னா, இந்த நூல்ல வந்து எந்த பக்கத்தையும் விடல, நான் எல்லா பக்கத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் இந்த சொல்லியிருக்கிறாரு நம்ம முனைவர் பாலநேத்திரம். என்ன காரணம் அப்படின்னா, இதுல கடைசியா வந்து நூலாசிரியர் பற்றியான சில குறிப்புகள் இருக்குது. அவங்க எத்தனை நூல் எழுதியிருக்காங்க, அவங்க எவ்வளவு அமைப்புகள் வந்து தொடர்ந்து இப்ப தன்னோட தமிழ் பணி ஆற்றிட்டு வராங்க, எத்தனை விருதுகள் அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியை வந்து நம்ம பதிவிடுறோம். இப்ப என்னுடைய பதிப்பகம் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு பதிப்பகத்தாரும் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு என்னன்னா, அந்த நூலாசிரியர் பற்றிய குறிப்புகளை அந்த நூலோட பின்பகுதியிலேயே செலுத்தும் போதுதான் இந்த நூல் வந்து சிறப்பான அங்கீகாரம் பெறும். இதுல இன்னொரு விடயமும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து சொல்லுவோம், ஒரு செடியை வந்து எங்கேயாவது பிடுங்குறோம்னா அந்த செடியோட சேர்த்து அந்த மண்ணையும் பிடிக்கிட்டு போவோம். கொஞ்சம் மண் இருக்கணும், தாய் மண் சொல்லுவாங்க அதுக்கு. அப்பதான் அந்த செடி வந்து நான் எங்கேயும் போகல, என்னோட அம்மா கூடவே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் அப்படின்றதுனால அதை கொண்டு போகும். அந்த மாதிரி இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை நல்கி இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்த அவருடைய பேரன். அவருடைய பேர் வந்து கலைமாமணி முனைவர் கோ பாரதி, அதாவது மன்னன் அவர்களுடைய மகன். அவர் தான் இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை வழங்கியிருக்காரு. அது ரொம்ப அந்த நூலுக்கான ஒரு அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நூலையும் நம்ம படிக்கும் போது யார் அணிந்துரை வழங்கியிருக்கா, யார் நூலாசிரியர்கள் யாரு, இந்த நூலை பதிப்பிச்சவங்க யாரு, இந்த நூல்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா நிதானமா சொல்லியிருக்கிறாரு நம்ம முனைவர் பாலநேத்திரம் அவர்கள்.
இதுல அவர் ரொம்ப சொன்ன ஒரு அற்புதமான விடயம் என்னன்னா, இந்த நூலை குழந்தைகள் படிப்பது போல பெரியவங்களும் படிப்பாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை அவர் சொன்னார். என்ன காரணம்னா, எழுத்துரு என்று சொல்லப்படுகிற ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் வந்து கண்ணுக்கு உறுத்தாம பெரியவங்க படிக்கிற மாதிரி இருக்கு. ஓவியங்கள் ரொம்ப சிறப்பா அந்த ஓவியத்தோட முகபாவனை, ஏன்னா ஓவியம்ன்றது பொதுவான சொல்லு. ஓவியத்தோட முகபாவனை அப்படின்றது வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலை வந்து முனைவர் சொன்னதுனால இந்த நூல் வந்து சிறப்பான இடத்தை பெறுது. இந்த நூலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த இந்த நிகழ்ச்சி மூலயமா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் தமிழ் குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு ஆற்றியிருக்கிற முனைவர் கவிஞர் பாலநேத்திரம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சியில நூலாசிரியரே நெறியாளுகை செய்யறதுனால நூலாசிரியர் சார்பாக அவங்க வந்து ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் ஏற்புரை வழங்கினா இந்த நூலுக்கான சிறப்பு கிடைக்கும் நான் நம்புறேன். வாங்க ஆனந்தி அவர்களே. ஒரு நிமிடம் நான் மன்னிச்சுக்கிறேன். நான் வந்து அணிந்துரை சொன்ன பாரதிதாசன் அவர்களின் பெயர் என்று சொல்ல மறந்துவிட்டேன். ரொம்ப அழகாக அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அது மிகச் சிறப்பு. இன்னொன்னு, அந்த உள்ளே இருக்கிற படங்கள் எல்லாம் லைன் ஆர்ட் என்று சொல்ற மாதிரி போட்டிருக்கீங்க. அது நான் சொல்றேன், இந்த புத்தகத்தை படிச்சுட்டு குழந்தைகள் அதுல வந்து கலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து தெரியும் அவங்க எவ்வளவு விரும்பி ரசிக்கிறாங்கிறது. அதுவும் ஒரு நல்ல நுணுக்கமான ஒரு நல்ல தேர்வு. நன்றி. மியூட்ல இருக்கீங்க ஆனந்தி, மியூட்ல இருக்கீங்க. நல்லது. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அதாவது இப்போ ராஜா அவர்கள் ஒரு திறனாய்வினுடைய சிறப்பே என்னன்னா, ஒருத்தங்க விட்ட கருத்துக்களை அடுத்தவங்க பின்னாடி வரவங்க சேர்த்து சொல்றது. இப்ப அவங்க பாலா அவர்கள் விட்ட கருத்துக்களை இணைத்து நம்ம ராஜா அவர்கள் சொன்னாங்க. முதல்ல இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நிறைவை தந்த ஒரு நூல். இதை மிகச் சிறப்பாக வடிவமைத்து தந்த நூலேணி பதிப்பக உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லா சிறப்புகளையும் பற்றி நம்ம பாலநேத்திரம் அவர்கள் அப்படியே அக்கு வேற ஆணி வேறன்னு சொல்லுவாங்க, அப்படியே பிரிச்சு அடுக்கிட்டாங்க. அவர்கள் சொன்னது போல இந்த ஓவியம் ஓவியர் வினோத் என்பவரால் வரையப்பட்டது. கோட்டோவியம். அவங்க சொன்னாங்க, இந்த நூல்களை பிள்ளைகள் படிக்கும் பொழுது கலர் பென்சில் வச்சு அவங்க வரையவே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி மிகச் சிறப்பாக இதை குறை என்று சொல்லாமல் அந்த ஆங்கில வார்த்தைகள் ஆங்காங்கே சின்ன சின்ன மிகவும் சொற்பமான வார்த்தைகளையே நம்ம உபயோகிச்சிருந்தாலும் கூட அவர் சொன்னது போல ஆங்கிலமும் அதற்கான தமிழும் சேர்த்து, ஏன்னா பிள்ளைகளுக்கு நம்ம போய் நீங்க சொன்ன மாதிரி டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னா ஓடி போய் ஆஃப் பண்ணிடுவாங்க. தொலைக்காட்சியை நிறுத்தி வா அப்படின்னு உடனே ஒரு நிமிஷம் நின்று நம்மள குறுகுறுன்னு பார்ப்பாங்க, அம்மா ஏதோ திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சூழல்ல தான் நம்ம இப்போ தமிழ் செந்தமிழ்ல பேசினா பிள்ளைகளுக்கு புரியறது இல்லை. அதனால சில பல நேரங்களில் பேசு தமிழில் நாம், அதாவது உரையாடக்கூடிய தமிழிலும் கதைகளை எழுதலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, இதற்கு முன்பாக 2 பேர் அந்த இளையார் ஆத்திச்சூடி கதைகள் கொடுத்திருக்காங்க. நம்ம கல்லை மலரடியான் ஐயா அவர்களும் கன்னிக்கோவில் ராஜா அவர்களும். அந்த வரிசையில் நானும் என்னுடைய ஒரு எண்ணங்களை குழந்தைகளுக்கு கடத்தும் விதமாக இந்த 7 கதைகளை எழுதி நான் கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவா வந்து கவிதைகள், கட்டுரைகள், இப்படி பாடல்கள் இப்படி எழுதிட்டு இருந்த எனக்கு இது சிறார் இலக்கியம். ஏன்னா எனக்கு எப்பவுமே இங்க நம்ம தன்னார்வல ஆசிரியராக இங்கே தமிழ் படிக்க விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15-16 வருடங்களாக இலவசமாக நம்ம நண்பர்களோடு சேர்ந்து தமிழ் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அப்போ இருந்தே நானு வகுப்புல அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லும் பொழுது நான் நல்லா கவனிச்சிருக்கேன். பாடலாகவோ கதையாகவோ சொல்லும் பொழுது இன்னும் ஆர்வம் காட்டுறாங்க. நாளைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா அப்படின்னோடனே அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வீட்டு பாடம் எல்லாம் சுறுசுறுப்பா செஞ்சுட்டு வராங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக ஒரு விஷயத்தை கடத்துவதை விட ஒரு பாடலாகவோ கதையாகவோ சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அந்த ஒரு எண்ணத்தினால கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த முறை சென்னை புத்தக தினத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு அந்த புத்தக காட்சி முடிஞ்ச உடனே ஒரு ரிவ்யூ மாதிரி நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப நூலேணியோட மேற்பார்வையாளர் என்ற முறையிலும் அவர் நிறைய செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொள்வார். அப்ப சொன்னாங்க, அதிகப்படியாக குழந்தைகளும் பெற்றோர்களும் தேடியது கதைகள் நூல்களைத்தான். கதைகள், அதே மாதிரி கட்டுரைகள், நாவல், இந்த மாதிரி தேடுறாங்க. இப்ப கவிதைகள் வந்து கவிதைகளுக்காகவே பயணிக்கிறவங்க, அதை ஒரு நோக்கமாவே தேடுறவங்க அதை படிப்பாங்க. ஆனா பிள்ளைகள், அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த படங்கள்லாம் அவங்கள இருக்குது, அந்த மாதிரி நூல்களை தான் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னப்போ சரி, அதே மாதிரி
ஒரே புக்ல நம்ம நிறைய கதைகளை போட்டாலும் சோர்வு தட்டிடக்கூடாது பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 7 கதைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை போட்டேன். என்னுடைய ஒரு பேராசைன்னே சொல்லலாம். பெரிதினும் பெரிது கேள்னு மகாகவி சொல்லியிருக்காரு இல்லையா, நம்மளும் தான் கனவு காணுவோமே, அப்துல் கலாம் சொன்னது மாதிரியும் சொல்லிட்டு எப்படியாவது இந்த பாவேந்தருடைய மொத்த ஆத்திச்சூடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கதைகளாக எழுதி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கும் இருக்கு. அதை இயற்கை அனுமதித்தால் கண்டிப்பா செய்வேன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாரு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது என்னன்னா, பாவேந்தர் அவர்களை பத்தி நீங்க தகவல்களை ஒரு பக்கத்துல சுருக்கமா அவரை பற்றியோ இல்லைன்னா 2 பக்கத்துல அந்த 88 ஆத்திச்சூடியும் போட்டிருந்தா இதை போய் கூகுள் பண்ணாம இங்கேயே குழந்தைங்க படிச்சுக்குவாங்க. நல்ல யோசனை, சிறந்த யோசனை. அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அடுத்தடுத்து எழுதக்கூடிய இந்த இளையார் ஆத்திச்சூடி கதைகளில் நாம் பாவேந்தரை பற்றியும் அந்த ஆத்திச்சூடியும் சேர்க்கிறதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சிருவோம். இந்த நூலை எனக்கு மிகச் சிறப்பாக வடிவமைப்பு பண்ணி கொடுத்த நம்முடைய லாலிபாப் பதிப்பக உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். அவருக்கு என்னுடைய சிறார் இலக்கிய பயணத்தில் மிக முக்கிய பங்கு ராஜா அவர்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்க கவிதை நல்லா எழுதுறீங்க, உங்களால கதை நீங்க எழுதக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு விளக்கு இருக்கும், எண்ணெய் இருக்கும், திரி இருக்கும், தீப்பெட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை ஏத்தியும் வச்சிடலாம். ஆனா யாரோ ஒருத்தர் அந்த திரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து அது உள்பக்கமா போகும் பொழுது இன்னும் சுடர் விடுவதற்காக அதை ஒரு தூண்டுகோல் வைத்து தூண்டி விடுவார்கள். அப்படி யாராவது ஒருத்தர் நமக்கு வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்து விட்டால் அது நமக்கு ஒரு பெரும் பேரு. அந்த வகையில் நல்ல நட்புகள், உறவுகள் என்னை சூழ்ந்து இருப்பதால் ஒவ்வொருவருடைய கருத்துகளையும் நான் உள்வாங்கி என்னால் முடிந்ததை நான் தமிழ் தாய்க்கு செய்து வருகிறேன். அந்த வகையில் இந்த நூலை பற்றி மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்த நண்பர், அவர் சொன்னது போல அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பாலா அவர்கள் நம்முடைய வீட்டுல இருந்து ஒரு 5 நிமிடம் தொலைவுல தான், நடந்து போற தொலைவுல தான் இருக்காங்க. அந்த விதத்துல அவருக்கு இந்த நேரத்துல மிகச் சிறப்பாக ஒரு கவிஞர், அவரை நாங்க ஒரு ஆசு கவி, ஸ்லேடை கவி அப்படின்னு நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். அவர் இந்த கதை புத்தகத்தை எடுத்து சிறப்பாக திறனாய்வு செய்தது எனக்கு மகிழ்ச்சி. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்கள், அதாவது நூலினி பதிப்பகம் மற்றும் லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பக உரிமையாளர் மற்றும் கன்னிக்கோவில் அவர் என்ன இணைப்புல இருந்து வெளியில போயிட்டாங்களான்னு தெரியல, வந்துட்டாங்க திரும்ப. ராஜா அவர்களே இணைஞ்சிட்டாங்க திரும்ப. மீண்டும் நம்முடைய லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பகம் நூலினி பதிப்பக உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் இந்த நூலினை மிகச் சிறப்பாக திறனாய்வு செய்த முனைவர், கவிஞர், அன்பு நண்பர் பாலநேத்திரம் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்தது ஒரு திறனாய்வு களத்தில் மீண்டும் ஒரு நூலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். வாழ்க செந்தமிழ். நன்றி. நன்றி.